வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு 2026 சிறப்பு தொகுப்பு 12 ராசிகளுக்கும் பார்த்தோம். ஆனா இந்த ஆண்டு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் யோகங்கள், அதே மாதிரி எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், 3 டாப் ராசிகள் மற்றும் 3 கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன, ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பார்ப்போம். சுருக்கமா பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு 2026 2 பெரிய கிரக நிகழ்வுகள் இருக்கு. உலகமே அதை ஒத்து நோக்கிட்டு இருக்கு. 1 மார்ச் 6 நடக்கவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான். 2வது ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வரக்கூடிய குரு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான். இந்த 2 கிரக நிகழ்வுகளும் எல்லாருக்குமே 12 ராசிகளுக்குமே பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே வாழ்வியல் மாற்றங்களை சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ தரும். அந்த வகையில ஆங்கில புத்தாண்டுல எந்தெந்த ராசிகள் டாப் 3 ராசிகள், அந்த வரிசையில நம்பர் 1 இடத்தை பிரிக்கக்கூடியது மகரம். ஏன் மகர ராசிக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயம் வாக்கிய பஞ்சாங்கப்படி 7.5 சனியில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு சனி பெயர்ந்து உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்திற்கு வருவார். ராசியின் 3க்கு சனி வந்தால் பெரும் யோகங்களை தரும் நிலையை அடைவார். தவிர ராசியின் நாதனும் அவர்தான், ராசியின் அதிபதியும் அவர்தான். இதை தவிர குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2 நிகழ்வு சொன்னோம் இல்லையா, அதுல குருவுடைய பார்வையும் ராசிக்கு நேரடி பார்வை, சம சப்தம பார்வையும் கிடைக்கிறது. இதை பத்தி தான் சுருக்கமா பேச போறோம். இப்போ சனி 3ல வந்தா ஏன் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 என்பது மறைவு ஸ்தானம், உபஜயஸ்தானம், பாதி மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். தன்னுடைய ராசிநாதன், தன் ராசிக்கு அதிபதி தன்னுடைய 3ஆம் இடத்தில் சனி பாவகிரகம் என்பதனால் 3, 6, 11 இருந்தால் யோகம். இந்த ஸ்தானங்கள்லாம் உபஜயம்னு சொல்றோம். இந்த சனி 3ல் இருந்தால் என்ன விஷயம் அப்படின்னா, அதிகப்படியான மருத்துவர்களை உருவாக்க இந்த மகர ராசிக்கு யோகங்கள் வந்துவிடும். 3 என்பது தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்ப மகரத்திற்கு 7.5 சனி முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். அதை விட பெரிய ரிலீஃப், கரெக்டா சனி எங்க இருக்கணுமோ அங்க போய் உட்கார்ந்து. அப்ப மகர ராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இந்த ஆண்டே தொடங்குகிறது. மார்ச் 6லேருந்து மகரத்திற்கு விடுதலை ஒரு பக்கம், சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்ற மாதிரி 7.5 வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் அதுக்கு பிறகு மிகப்பெரிய பதவியும் கிடைத்தால் எப்படி? சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்திருக்காரு, கொஞ்சம் காலங்கள் ஆகணும்லே, அப்படி இல்லை, கொஞ்சம் கூட தாமதிக்காம இறைவன் மிகப்பெரிய பதவியும் தருவார். சரி, பதவியை கொடுத்த உடனே அடுத்தது ஜூன் 2 குரு பயிற்சி ராசியை பார்த்து அதைவிட பெரிய ஒரு பதவிகள், அதைவிட பெரிய ராஜயோகங்கள். சாதாரணமா ஜெயில இருந்து வெளில வந்தவர் ஒரு வட்ட செயலாளராக ஆறாருன்னு வச்சுங்க. அந்த வட்ட செயலாளருக்கு மந்திரி பதவி கிடைக்கும்னா குரு பார்வையினால். அப்படின்னா இது எப்படிறாரு? 3 மாசத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்தேன், 3 மாசத்துக்கு இருந்து வெளியில வந்து வட்ட செயலாளராகி மந்திரியா? நினைச்சு பார்த்தா சராசரியா யதார்த்தத்துல பொருந்தாம இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட யோகங்களை மகர ராசி அன்பர்களுக்கு சனி தருவார், குரு பகவான் தருவார். இந்த 3ஆம் இடத்தில் சனி வந்து உட்கார்றதுனால மாணவ மாணவியர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெடிக்கல் சயின்ஸ்ல தனக்கு என்ன சப்ஜெக்ட் விருப்பமோ, எங்க விருப்பமோ சீட்டு கிடைச்சு படிக்கிற யோகம். அதே மாதிரி பிரதர்ஸ், யங்கர் பிரதர் சிஸ்டர்ஸ் மூலியமா பெரிய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் விலகி இப்ப ஒன்னா சேரக்கூடிய நேரம். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது ஞானத்தை குறிக்கக்கூடிய இடமா கூட இருக்கும். அப்ப சனி வரும்போது 7.5 வருஷமா நீங்க எதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ, 7.5 வருஷமா எதுக்காகலாம் கஷ்டப்பட்டீங்களோ, அதெல்லாம் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு என்னடா இது வேணாம் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துருவீங்க.
எத்தனை கஷ்டங்கள் கடந்த 7.5 வருஷமா நீங்க பட்டிருக்கீங்க. நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசும்போது மகரத்துல முக்கியமா நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் யாரை ரொம்ப நம்பி இருந்தேனோ, யார் மேல அதிகப்படியான அன்பு வைத்திருந்தேனோ அவங்களே என்ன நெஞ்சில மிதிச்சுட்டாங்க. இந்த வரிய சொல்லாத மகர ராசி அன்பர்களை நான் பார்க்கவே இல்லை. யார் மேல நான் ரொம்ப நம்பி என் காசெல்லாம் கொடுத்தேனோ அவங்க அதை ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. எந்த மனைவிக்காக எந்த கணவனுக்காக நான் பலவற்றை இழந்தேனோ அவங்க எல்லாம் என்ன விட்டுட்டே போயிட்டாங்க. அப்ப நான் பண்ண உழைப்பு, இத்தனை ஆண்டு காலம் நான் செய்த உழைப்பெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இந்த ஒரு இது மறையும், மாறும். உங்களை யார் யார் அவமானப்படுத்தினாங்க, உங்களை யார் யார் எதிர்த்தாங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றது, உங்க தலைக்கு முன்னாடியே அவங்களுடைய தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே மாதிரி சனிப்பயிற்சி ஒரு பக்கம் அப்படின்னா, குரு பயிற்சியானது சூப்பரா இருக்கு. இன்னும் உங்கள் ராசியவே பார்க்கிறார். உங்கள் ராசியின் 11 ராசி, ராசியின் 3ஆம் இடம், இது அத்தனையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தர்றதுக்கு ரெடியா இருக்கார். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு மகரத்துக்கு மார்ச் 6லேருந்தே நல்ல காலம். ஜூன் 2க்கு பிறகு ராஜயோக காலம். அதாவது நினைத்தது பலிக்கும், தொட்டது துலங்கும், அப்படி இருக்கு மகரத்துக்கு. அடுத்த டாப் ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அப்படி என்ன பிரமாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்சமயம் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் 6ஆம் வீட்டிற்கு போகுது. மனித வாழ்க்கையில 3 முக்கியமான விஷயம். ஒண்ணு ஆரோக்கியம், இன்னொன்னு பணம், இன்னொன்னு எதிரிகள். ஆரோக்கியம் கரெக்டா இருக்கு, பணம் சர்ப்ளஸ்ல இருக்கு, கரெக்டா இருக்கு, எதிரிகளை நம்ம வெல்ல முடியும்னா வெற்றிக்கான வாழ்க்கை. ஆரோக்கியம் சரியில்லை, பணம் சரியில்லை, கடன் தொல்லையில இருக்கும், எதிரிகள் நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில தினசரி போராட்டம் தான். இந்த 3ஐயும் தோற்கடிக்கக்கூடிய நிலையில சனி பகவான் 6ஆம் இடத்துல வர்றார். சனியுடைய ராசியின் 6ஆம் இடத்திற்கு வந்தாலே யோகம்னு சொன்னோம். அதே மாதிரி குரு பார்வை, தற்சமயம் குருவுடைய பார்வை துலாத்திற்கு விழுந்தாலும் குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு துலாமுடைய 2, 4, 6க்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த 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 ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொன்னா பல சேஞ்சஸ், பல மாற்றங்களை கொண்டு வரும். ஜூன் 2க்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் கையில தங்கிறது, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், வீடு வாகனம் வாங்குறது, நிலம் குறிப்பிட்டு வாங்குறது, அதே மாதிரி எதிரிகளை துவம்சம் பண்றது, எதிரிகளை பந்தாடுறது, அதே மாதிரி கடன் தொல்லை, இந்த மறைமுக வியாதிகள், ஆரோக்கியம் எல்லாம் சரியாருது, எல்லாமே டேலி ஆகுது. அந்த ஸ்பாட்ல துலாம் உட்காருது. இதுக்கு அடுத்தபடியாக 3ஆம் ராசி சூப்பரா இருக்கக்கூடியது எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சூப்பர் டூப்பர் இயர் இது. அதாவது 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடியது ரிஷபம். என்னுடைய கால்குலேஷன்ஸ்ல முதல்ல மகரம், அடுத்தது துலாம், அடுத்தது ரிஷபம். ரிஷபத்திற்கு 11ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரார். லாபஸ்தானத்துக்கு ராசியின் 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் யோகாதிபதி. யோகாதிபதி 11க்கு வந்தால் பல மடங்கு பண உயர்வு, பல மடங்கு லாபங்கள், வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரத்துல பல மடங்கு உயர்வுகள், பல மடங்கு எக்ஸ்பான்ஷன், இதெல்லாம் நடக்கும். தற்சமயம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போய் இவங்களுடைய 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கின்றார். இப்படி பார்க்கக்கூடிய குரு பகவான் திருமணம், தடைப்பட்ட திருமணம், தாமதப்பட்ட திருமணம், திருமணத்தில் முறிவு, விவாகரத்து போன்ற விஷயங்களை முழுவதிலுமாக சால்வ் பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கிடைக்காத பாக்கியங்கள், வாழ்க்கையில் லட்சியங்கள் நிறைவேறும். 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ஏற்கனவே லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பதான் நான் ஒரு பெரிய எஸ்யூவி கார் வாங்கினேன். அது வாங்கி ஒரு 6 மாசத்திலே எஸ்யூவி போய் பிரீமியம் எஸ்யூவி வாங்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை மாற்றங்கள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படி எண்ணற்ற யோகங்கள்ல வரும்போது டாப் 3 ராசிகள் மகரம், துலாம், ரிஷபம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் 3 எது? அதுல முதலிடம் பிடிப்பது மீனம். அதாவது விரய சனியாக இருந்த சனி பகவான் ஜென்ம ராசிக்கு ஜென்ம சனியாக வரக்கூடிய இந்த காலகட்டங்கள். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு விபத்துல அடிபட்டு ஒருத்தர் கிடைக்கிறார். பாசிட்டிவா நான் திங்க் பண்றேன், அவருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னா அவருக்கு எல்லாம் சரியாயிடுமா? அதை பார்த்து எதிர்த்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் முதலுதவி செய்து ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும். அப்படியே கவலைப்பட்டுட்டு என்ன பாசிட்டிவா பேசுவோம், விபத்துல அடிபட்டு போனா என்ன, நம்ம பாசிட்டிவா நினைப்போம், அடிபடவே இல்லைன்னு நினைச்சுக்குவோம். அப்படின்னா இது ஒரு முட்டாள்தனமா தெரியல? இப்படிதான் பல பேர் கமெண்ட்ஸ்ல இவர் நெகட்டிவா சொல்றாரு அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, நெகட்டிவாவும் சொல்லக்கூடாது, பாசிட்டிவா சொன்னா உருட்டுறாரு, நெகட்டிவா சொன்னா
நெகட்டிவா சொல்றாரு. இது ரெண்டும் இல்லாம அவங்க வந்து உட்கார்ந்து பேசினாங்கன்னா மேபி பாசிட்டிவும் இல்லாம நெகட்டிவ் இல்லாம மத்தியில சொல்லுவாங்க போல. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். அதுதான் ஜோதிடம், அதுதான் நியாயம், தர்மம். மீனராசிக்கு பிரச்சனை ஜென்ம சனியால் வருமா அப்படின்னா வரத்தான் செய்யும். மனதுல தன்னறியாத அழுத்தங்கள், மனதுல வந்து ஒரு பதட்டம், பாதிப்பு, தூக்கமின்மை, அதே மாதிரி தடைகள், தாமதங்கள். ஜென்ம சனியில முதல்ல வந்து தடை, தாமதம். பண விஷயத்துல தன்னை அறியாம தப்பான முடிவுகள் எடுக்கிறது, தேவையில்லாம லோன்ஸ் வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். நிறைய ஆன்மீகத்தையும் கொடுக்கும். ஏன்னா அது அந்த இடம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு. அதனால நிறைய ஆன்மீகத்தையும் தரும். நீங்க எதை கொண்டு முன்னுக்கு வரணும்னா உங்க நெகட்டிவை கம்மி பண்றதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். செயல் தான் உலகத்தின் சிறந்த சொல் அப்படிங்கிற மாதிரி செயல் மூலியமாக கிரகங்களை வெல்ல முடியும். விதின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அந்த விதியை நம்ம மதியால வெல்ல முடியும். அதுக்கு உழைப்பு அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி என்பது தேவை. உழைப்பு இல்லாமல் கிரகம் உங்களுக்கு உச்சமா இருந்து நல்ல சனி உங்களுக்கு ஆதரவா இருந்தா கூட உழைப்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. உழைக்கிறவனுக்கு கிரகம் கட்டுப்படும். தன் கடமையை செய்பவர்களுக்கு சனி பகவான் கட்டுப்படுவார். எளிமையாக வாழ வேண்டும். மீனராசிக்காரர்கள் ஆல்ரெடி படாடும். சுக்கிரன் உச்சம் பெற இடம். வெறுமன ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. 4 செயினை வாரி போட்டு தான் போவாங்க ஒரு சிலர். அதே மாதிரி வெறுமன ஒரு இடத்துக்கு போறது நல்ல எல்லாம் 12,000 15,000 புடவை, 4,000 5,000 சட்டை, இது கம்மியா கிடையாது. இதெல்லாம் மாத்திக்கணும். என்ன சட்டை போட்டாலும் 50,000 கோடி வச்சிருந்தாலும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லி மேல சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா நோய் தான் வருது இந்த காலகட்டத்தில். ஆகினால அளவோட தான் சாப்பிட முடியும். அளவோட 50,000 ட்ரெஸ் கொடுத்தாலும் ஒரு ட்ரெஸ் தானே போட முடியும், 45 போட முடியாது. அப்ப ஆண்டவன் எல்லாத்துக்கும் அளவு வச்சிருக்கான். பணம், பதவி, பேர், புகழெல்லாம் நீ அகந்த மண்டைக்கு எவ்வளவு ஏறினாலும் உன்னை நான் இங்கதான் வச்சிருப்பேன்னு வச்சிருக்கான். அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே வரான் நமக்கு. நீ யாரு, நம்ம என்ன நினைக்கணும், நம்மளுடைய புத்தி எங்க அளவுல வச்சுக்கணும், அகம்பாவம்லாம் இருக்கக்கூடாதுன்ற பாடத்தை சனி பகவான் எடுக்கிறார். சனி உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி பெயரும் போது அதுல இருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்துல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதுசா முயற்சி பண்றேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகவே கூடாது. இருக்கிற வேலையை 2 வருஷத்துக்கு பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தை எல்லாம் வீட்டுல பேசி சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள வராம பாத்துக்கணும். அமைதியா போயிடுறது நல்லது. மற்றவங்க பேசுறது பிடிக்கல அந்த இடத்துலயே இருக்காதீங்க, வெளியில போயிருக்கு. ஒரு டீ சாப்பிட்டு வாங்க, காஃபி சாப்பிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அது மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்துல மிகவும் கவனம் தேவை. இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி அடுத்தபடியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. அஷ்டம சனி காலகட்டத்துல படாத கஷ்டங்கள் வரும்னு சொல்றாங்க. சனி பகவான் கண்டிப்பா அஷ்டம சனி காலகட்டத்தில் ஆல்ரெடி சிம்ம ராசிக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு தான் இருக்காரு. சிம்மராசிக்காரர்கள் மெயினா எதுல ஜாக்கிரதையா இருக்கணும், யார் மேலேயும் அதிகப்படியான அன்பை வைக்கக்கூடாது. வைத்தால் எடுக்க முடியாது, ஒன் வே டிராபிக் மாதிரி ஆயிடும். 2, உங்களோட வேலையை தள்ளி போடக்கூடாது. அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு செய்தே ஆக வேண்டும். 3, சிம்மராசிக்காரர்கள் பதட்டமோ பயமோ வைத்துக் கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு ஆகாது. வந்தது வரட்டும், போனது போட்டுங்கிற மனநிலைமை மிக மிக அவசியம். 4, சிவன் பிரார்த்தனை, சிவன் கோவிலுக்கு போய் வருது மிக மிக அவசியம். இதெல்லாம் பண்ணாலே அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளில வந்துடலாம். 3ஆவதாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம மேஷ ராசியை தான் சொல்றோம். என்னதான் விரய சனியா வந்து சனீஸ்வரன் வந்து 7.5 சனியை தொடங்கி வைத்தாலும் கூட மேஷராசிக்கு கொஞ்சம் தூக்கத்துல அப்படி இப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெருமளவுல பிரச்சனைகள் வராது. ஏன்னா மேஷராசியை காப்பாற்ற குரு பயிற்சி என்பது வருகின்றது. இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 அதுல டாப் 3 ராசிகள் எது, கவனமாக இருக்க வேண்டிய 3 ராசிகள் எது, அதை பத்தி விரிவா பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்துல அடுத்து வரும் நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.